வணக்கம். சினிமா தியேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளி திரை இருக்குல்ல, அந்த ஒயிட் ஸ்கிரீன், அது கூட அத்வைத தத்துவத்திற்கு விளக்கமாக அமைந்திருக்கிறது என்று ஸ்லாயித்து சொல்லுகிறார் சுவாமி சித்பவானந்தர். அது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றார் அப்படின்னாக்கா, தாயுமானவரின் பாடலான மண்ணும் மரிகடலும் மற்றுளவும் எல்லாம் உன் கண்ணில் இருக்கவும் நான் கண்டேன் பராபரமே அப்படின்ற பராபர கண்ணிக்கு விளக்க உரை எழுதும் போது இப்படி சொல்லுகிறார். அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தொடக்கம் இருக்குங்க. ஹீரோ ஹீரோயின் லவ் டூயட் பாடுறாங்க, வில்லனோட சண்டை போடுறாரு, ரத்த கரையெல்லாம் விழுகுது, தீப்பிடிச்செல்லாம் எரியுது, பெரிய புயல் காத்து வீசுது, சம்பவங்கள் நடக்குது. கடைசியில தியேட்டர்ல அந்த படம் முடியும் போது எல்லாமே அதுல ஒடுங்கி விடுகிறது. தொடக்கம், இருப்பு, ஒடுக்கம். 9:30 மணிக்கு சினிமா முடிஞ்சோன்னா பார்த்தோம்னா திரையில எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, பெரிய புயல் காத்து வீசிச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு, சண்டை போட்டாங்க, எந்த விதமான இம்பாக்டும் அந்த திரையில நம்மளால பார்க்க முடியாது. அப்படித்தாங்க இருக்கு. பகவான் இந்த பிரபஞ்சத்தையும் உயிர்களையும் படைக்கக்கூடிய விதம் அப்படித்தான் இருக்கிறது. சுவாமி சொல்றாரு எப்படின்னாக்கா, பகவான் இறைவன் தன்னுடைய அறிவு பெருவெளியில் இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும், ஜகத் ஜீவன், உலகத்தையும் உயிர் இனங்களையும் படைக்கிறார். பல யுகங்களாக பலவிதமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியில எல்லாம் ஊழி காலத்துல அங்கேயே ஒடுங்கி விடுது. கடைசியில பார்த்தோம்னாக்கா இந்த அறிவு பெருவெளியில எந்த விதமான விகாரமும் மாற்றமும் உண்டாவதில்லை. எப்படி சினிமா தியேட்டர்ல அந்த திரையில எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லையோ, அது மாதிரி பகவான் என்ற அறிவு பெருவெளி, அது ஒரு பெரிய ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன்ல இத்தனை யுகங்களாக நடந்த சம்பவங்களில் தாக்கம், இம்பாக்ட் எதுவுமே கிடையாது. அது அப்படியே இருக்கிறது. இதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஜீவிதத்தில், அனுபூதியில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு. மண்ணும் மரிகடலும், பிரபஞ்சமும் ஆர்ப்பரிக்கும் கடலும் ஓங்கிட்டதாயா இருக்கு. கடவுளே ஓங்கிட்டதான் இருக்கு. மண்ணும் மரிகடலும் மற்றுளவும் எல்லாம் உன் கண்ணில் இருக்கவும் நான் கண்டேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய தத்துவத்தை சுவாமி சித்பவானந்தர் ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீனை ஒரு எடுத்துக்காட்டாக, எக்ஸாம்பிளா வச்சு நமக்கெல்லாம் ஈஸியா புரிகிற மாதிரி இந்த தத்துவத்தை விளக்கி சொல்லிவிட்டார். நன்றி, வணக்கம்.